ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த மாதத்துக்கான வேத வசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 25வது அதிகாரம் 9வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பாரா. தேவனை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் ரட்சிக்கிற தேவன். அவருக்காக காத்திருக்கிற யாவருக்கும் அவர் சம்பூர்ணமான நன்மைகளை தருகிற தேவன். இந்த தேவனை குறித்து வேத வார்த்தை சொல்லுகிறது. சதா காலங்களிலும் நம்மை நடத்துகிற தேவன். மரண பரிந்தும் கூட இருந்து நம்மை நடத்துவாரா. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும் கைவிடாத ஒரு தேவனை குறித்து இந்த மாதத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அந்த தேவன்தான் உங்களை ரட்சிப்பார். அந்த தேவன்தான் உங்களை நடத்துவார். அந்த தேவன்தான் உங்கள் தலைகளை உயர்த்துவார். அந்த தேவன்தான் உங்களை இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினாலே தலைகளை உயர்த்தி கண்மலையில நிறுத்த போகிறார். அந்த தேவனுக்காக காத்திருக்கிற ஒரு பிள்ளைகளை கூட இந்த தேவனாகிய கர்த்தர் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். இவருக்கு காத்திருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த தேவன் யார்? மண்ணை உருவாக்கி மனிதனை படைத்த தேவன். உங்களுடைய வாழ்க்கையில மண்ணான காரியங்கள் எல்லாவற்றையும் மகிமையாக இந்த தேவன் மாற்றப் போகிறார். ஒன்றுமில்லை என்று நினைப்பீர்கள். அந்த காரியத்தில் ஆண்டோடைய துவக்கம் ஒரு அற்புதத்தை இந்த மாதத்தில் நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென், ஆமென்.